ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம். சர்வவல்லவரே நாங்கள் துதிக்கிறோம். அற்புதமானவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே நாங்கள் துதிக்கிறோம். மாறாதவரே நாங்கள் துதிக்கிறோம். விடுவிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். சுகம் தருகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். கூட இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா தேவைகளை அறிந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். எங்களை இதுவரை ஆச்சரியமாக நடத்தி கிருபைகள் நிறைவேற்றங்களை காத்து வருகிறவரே நாங்கள் துதிக்கிறோம். குறைகள் எல்லாம் தீர்த்து அற்புதமான விஷயங்களிலே எங்களை ஆண்டவரே நடத்தி வந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். என்ன தேவை என்பதை அறிந்து எங்களுக்கு தேவைகள் எல்லாம் கொடுப்பவரை துதிக்கிறோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரை துதிக்கிறோம். நலமான பாதைகளில் எங்களை நடத்துகிறவரை துதிக்கிறோம். சபையான பாதைகளை காண்பிக்கிறவரை துதிக்கிறோம். குறைகளை தீர்த்து வைக்கிறவரை துதிக்கிறோம். குற்றங்களை மன்னிக்கிறவரே துதிக்கிறோம். குறை தீர்த்து நடத்துகிறவரே துதிக்கிறோம். எல்லை இல்லாதவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாய் எங்கள் நடுவிலே எங்களோடு கூட என்றென்றும் இருப்பீராக. ஆமென். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் அற்புத, நீர் அதிசய, நீரே மாறாத தெய்வம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தை உடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நேரில் வாயிலாக ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து உண்மை ஆராதிக்க துதிக்க நீர் அவர்களுக்கு கிருபை தருவீராக. அவர்கள் எல்லா விதமான நன்மையினால் நிரப்புகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்புகிறார். அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நலமானதை, நன்மையானதை, ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பீராக. கரம் கூட இருக்கட்டுமே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்களை நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவர் நல்லவர். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன்.
இரக்கமுள்ள தகப்பன், அவர் மனதுருகுகிற கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்முடையவர். நாம் பாடுவோம், நாம் ஆராதிக்கும் போது இப்படி ஆராதனையை அவர் ஏற்றுக்கொண்டு நன்மைகளை நமக்கு பிரதிபலனாய் கொடுக்கிறவர். ஆமென். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையில் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூட்டிலே ஜீவன் வேற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். அந்த பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடினோம். அவை நாங்காக அவை நேரலை வாயிலாக கேட்கிறவர்கள் எங்களோடு சேர்ந்து கூட பாடி ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ
நாம் நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடாதவர். ஓ ஜீசஸ், ஹalleluya. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே அந்த பாடலை ஒரு தடவை பாட போகிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொன்னவர் இப்பொழுதே அதை செய்வார். ஹalleluya. எங்களை செய்த அந்த பாடலை பாடலாம். ஹalleluya. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்.
நம்பிக்கையை கனப்படுத்துகிற தெய்வமே, நம்பி வந்தவங்களை கைவிடாதவரே, இரக்கத்தினாலும் கிருபையாலும் நிரப்புகிறவரே, தேவைகளை அறிந்தவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல முடியும்? 100க்கு 100 நம்புவப்பா, என்ன வந்தாலும் நம்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. கையை உயர்த்தி உதவ சொல்லலாமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யும். எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரை பார்த்து? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா. கேளுங்களாரோ? உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியா அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியா அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்தைக்கே சொல்லுங்க, இன்றைக்கே தாங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பால் தலை குனிந்து போகாமல் உதவி செய்யப்பா. கேளுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பால் தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். ஓ கிருஷ்ணா, ஓ ஜீசஸ், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். ரெண்டு கை உயர்த்தி அந்த அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எங்க நம்பிக்கை எல்லாம் நீங்க தான்ப்பா, எங்க எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க தான்ப்பா, எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, எங்க விருப்பம் எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்கள் ஆழமான நம்பிக்கையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரை துதிக்கிறோம், என்றும் மாறாதவரை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதிக்கிறோம், ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். மனிதர்களுக்கு முன்பதாக வெட்கப்படுத்தாதவரை துதிக்கிறோம். எல்லையில்லாத நன்மைகளால்
உமக்கே. அன்பு மாறாதது. அந்த தேவனை பார்த்துட்டு சொல்லுங்க, உங்க கிருபை மாறாதது, உடைய பரிசுத்தம் மாறாதது. அற்புதமா அவர் அன்பு ஆண்டினோ காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு ஆண்டினோ காக்கும் தூய அன்பு. இப்பூவில் இவரை போல் அன்பரவருண்டு. இப்பூவில் இவரை போல் அன்பரவருண்டு. எந்தன் இயேசு பற்றிடுவே. மாறாதவர் என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர். அந்த தேவனை உயர்த்தி சொல்லுவோம். ஆப்பேரின்பம் அவரின் தஞ்சமே. ஆப்பேரின்பம்
உயர்ந்தவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், உம்மை உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லவர், உம்மை ஆராதிக்கிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து இருப்பீராக. பரிசுத்த கருமைகளை நடத்துவதா கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்காய் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் நடுகிறோம் பிதாவே. ஆமென். உடைய இடமிரண்டு நாம் சங்கீதம் வாசிக்கலாம். 28ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் வாசிக்கலாம். 28ஆம் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவரைப் போலல்ல, மௌனமாய் இராதேயும். நீ மௌனமாய் இருந்தால் நான் கூறி விரும்புவதற்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுத்தேன். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான விடுதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரர்களோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்து நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரீ, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவருடைய வசனத்தை மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களை ரட்சித்து உயர்த்தியர்களோ நீரே தேவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், நல்லவர். அவரை நம்மை பாதுகாப்பாராக. இந்த நாளிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லோரும் நேரலை வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் எல்லாரையும் கர்த்தர் சுகமாய், பத்திரமாய், ஆரோக்கியமாய் இதுவரை காத்து வருகிறார். எத்தனையோ கொடிய நோயின் தாக்கங்கள் தேசத்தில் பரவி கிடந்தால் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்து பாதுகாத்து வருகிறார். அதெல்லாம் என்னுடைய பலத்தினால் ஆனது நம்ம சொல்ல முடியாது. ஏதோ தேவ கிருபையினால நம்மளை அற்புதமா காத்து வர்றார். அந்த உணர்வு எப்பயுமே நமக்குள்ள இருக்கணும். ஆமே. இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும், அப்படிதானா? 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அழகா ஆண்டவர்களை காத்திட்டு வர்றாரு. இனியும் காப்பார், அப்படிதானே? இம்மட்டும் காத்தவர், இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனியும் உதவி செய்வார். ஏனென்றால் அவருக்கு பேரே எபினேசர், அவருக்கு பேரே எலியேசர். அவர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாப்பார். நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கூடி ஆராதிக்க முடியாதபடி இந்த மாதங்களில் நமக்கு பெரிய லாக்டவுன் போட்டாங்க இல்லையா? இந்த மாதம் எப்படி திறந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்முடைய விருப்பமா இருந்துச்சு. ஆனால் அது நடக்காமல் போனது. இருந்தாலும் ஆங்காங்கே இருந்து நீங்கள் கேட்கிறீர்கள். சீக்கிரம் காலங்கள் மாறும். எல்லோரும் கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 28 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டவங்க 22 முதல் 28 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்கலாம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, இல்லம்மா, அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
இந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், பல முறை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம், அறிந்திருப்போம். ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையிலிருந்து உங்களோட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே உங்களோடு நான் பேசுகிறேன். கவனத்தை ஈர்த்த கானானிய ஸ்திரீ. கர்த்தருடைய கவனத்தை தன்பட்சமாய் ஈர்த்தவள் இந்த கானானிய ஸ்திரீ. வேதத்தில் அநேக ஸ்திரீகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய பேர் வேதத்தில் குறிப்பிடப்படாமலே இருக்கும். அப்படி வேதத்தில் குறிப்பிடப்படாத ஸ்திரீகள் அப்படின்னு ஒரு 8 பேரை ஆண்டவர் வேதத்தில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய சிறப்பு மிக மிக அதிகம். இவள் யார் அப்படின்னா, தீரு சீதோன் பட்டணங்களின் பகுதிகளிலே குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ. அப்படி என்றால் இவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. இயேசு கெனசரேத் கடலருகே இருந்து அந்த தேசத்து பகுதியில் இருக்கும்போது பரிசேயரும் ஆயக்காரரும் எல்லாரும் சேர்ந்து வந்து அவரிடத்தில் கேள்வி கேட்கும்படி போனார். ஐயா, உங்களுடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே, இது என்ன நியாயமா? பிரமாணத்தை மீறுகிறார்களே, இது நியாயமா என்று கேள்வி கேட்க போன அவர்களுக்கு இந்த 15ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியில ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த பதிலை கேட்ட பரிசேயர்களால, வேதபாரர்களால திருப்பி ஒரு வார்த்தை கூட அவருக்கு பதில் சொல்ல முடியல, போயிட்டாங்க. அந்த பதில் கேள்வி எல்லாம் முடித்த உடனே இயேசு புறப்பட்டு தீரு சீதோன் பகுதிக்கு போறார். அப்ப அந்த பகுதியில குடியிருந்த, அந்த தீரு சீதோன் பகுதியில் குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு வந்திருக்கிறான் கேள்விப்பட்டு வந்துட்டான். அவள் வந்து சொல்கிறார், என் மகள் கொடிய பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார், அவளை சுகமாக்கும் என்று கேட்கிறார். சரி, அவள் சுகமாக்கும் என்று கேட்ட உடனே ஆண்டவர் இவளுக்கு உன் மகள் சுகமாயிட்டாள் ஓ என்று ஒரு வார்த்தை சொல்லி முடித்தாரா? இல்ல. ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருக்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்டான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேட்டான். ஆனால் அவள் கேள்விக்கெல்லாம் இயேசு ஒரு பதிலும் சொல்லல. அங்க நான் படிச்சு பார்த்தா தெரியும். அவள் ஒன்றும் ஒரு வார்த்தையும் சொல்லல, மௌனமா இருக்கிறார். சரி, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அந்த மனுஷன், ஒண்ணுமே பேச மாட்டாரு, கூப்பிட்டு பார்த்தோம் ஒண்ணும் திரும்ப மாட்டாரு, போயிருவோம் அப்படின்னு போனாலா? போல. அப்பையும் பின்தொடர்ந்தே வருகிறார். சீசர்கள் சொல்கிறார்கள், ஐயா பின்தொடர்ந்து வர அவளை அனுப்பிவிடுயா. அனுப்பிவிடுன்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவளுக்கு என்ன சொல்ல போறியோ அதை சொல்லியாவது அனுப்புன்னு சொன்னவனே சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு வந்தேனே ஒழிய மற்றபடி அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒருத்தருக்காக நினைச்சல. ஆனா அவர் எங்க நிக்கிறாரு? இப்ப அவர் எங்க நிக்கிறாரு? தீரு சீதோன். அது எந்த பட்டணம்? பிரஜாதியாருடைய பட்டணம். இப்ப அங்க நிக்கிறார், அந்த பகுதியில் நிக்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். தீரு சீதோன் பட்டணங்கள்ல நின்று தன்னுடைய காரியங்களை பேசினாரா, பிரசங்கித்தாரா என்ற விவரங்கள் எழுதப்படவினாலும் இந்த பட்டணத்தில் நிற்கும் போதுதானே ஒரு பெண் வந்து கேட்கிறார். இவளுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் நிற்கிறார். பதிலில்லை என்று கண்டபோது அவள் விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுதான் அந்த உண்மை. நடந்த சம்பவத்தை அங்க சொல்றாரு. ஐயா, உதவி செய்து கேட்டப்ப பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, இந்த நாய்க்குட்டி என்று சொல்றாரு, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அக்கால யூதர்கள் பிரஜாதியாரை நாயின்னு சொல்லுவாங்க. என்னது? யூதர்கள் பிரஜாதியாரை நாய் என்று சொல்வாங்க. அந்த காலத்தில் இருந்த பாபிலோனியர்கள், அசீரியர்கள் யூதர்களை பாம்புன்னு சொல்லுவாங்க. அடைமொழி. என்னது? அடைமொழி. சிலருக்கு அடைமொழி வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மா இருக்கானா, அந்த அம்மாவுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் ஒண்ணா இருக்கும். ஆனா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள ஒரு அடைமொழி பேர் வச்சிருப்பாங்க.
ஏய் பாம்போதுராய், என்னது ஒரு அடைமொழி பேர் வச்சிருப்பாங்க. ஏய் நாய் வந்துடுறாய். நாய் அப்படின்னா என்ன தெரியுமா? பிரஜாதின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர், ஆமா நான் பிரஜாதி தான், நானே நாய் தான். நாயின்னு சொன்ன பிறகு யாரா நிற்பாங்களா? நாய் பேசுற பிறகு யாரா நிற்பாங்களா? போயிட்டே இருக்கலாம். ஆனா சொல்ற நான் நாய் தான், நாய் தான். எனக்கு பிள்ளைகளின் அப்ப வேண்டாம். பிள்ளைகள் சாப்பிடும் போது விழுகிற அந்த துணிக்கை கிடைச்சா போதும் தான். ஆண்டவர் வியந்து பார்க்கிறாரு. என்னடா ஒன்னும் பேசாம இருந்தும் போக மாட்டா, பதில் சொல்றோம். அது என்ன பதில்? கராரா இருக்கு. பிள்ளைகள் அப்ப நாய்க்குட்டி போட முடியாம போமா சொல்லிப்பாங்க. அப்பயும் போக மாட்டான். எப்ப எனக்கு அப்ப வேணாம், அந்த மேஜையில இருந்து விழுகிற துணிக்கை போதுன்றான். நான் அப்படி பார்த்தோன்னே சொல்றாரு, அப்பா உன் விசுவாசம் பெருசுமா, உன் விசுவாசம் பெருசு. இவ்வளவு சொல்லி நீ போகலையே. ஆண்டவர் அவரை பாராட்டுறாரு பாருங்க. அவரை ஒரு வார்த்தையும் சொல்லல. சீசர்கள் சொல்றாங்க, அப்பையும் பிரதியுத்தரம் கொடுக்கல. இதுக்கு நடுவில் அவர் நின்றுகிட்டே இருக்கிறான், கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு இவரை விட்டுட்டா நாளைக்கு எனக்கு அற்புதம் இல்ல. இன்னைக்கு நான் இவரை விட்டுட்டேன்னா என் மக சுகமாக மாட்டா. வாய்ப்பை பயன்படுத்த அவர் தவறல. அன்புக்குரியவங்களே, எப்பயுமே ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை ஒரு நாளும் தவறவிடக் கூடாது. ஆமென். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கணும். இனி ஒரு வாய்ப்பு வரும், பார்க்கலாம். அல்ல, இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் இல்லையா? இதுவே இன்னைக்கு தான் காலம். இதை நீ பயன்படுத்தி அவரை பிடித்துக் கொண்டால் உனக்கானதை எப்படி நான் தந்துடுவார். உனக்கானதை எந்த வழியாக அவரே கொடுத்து விடுவார். இப்ப நம்ம கவனிக்கணும். நான் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புறதுதான், இவர் கவனத்தை ஈர்த்தார். ஆண்டவருடைய கவனத்தையே ஈர்க்கிறான். ஆனா இன்னொரு ஸ்திரியை பத்தி வேதத்துல போட்டிருக்கு. லூக்கால காணிக்கை பெட்டி அண்டையில ஆண்டவர் நின்று இருக்கிறார். எல்லாரும் காணிக்க போடுறாங்க, ஒரு ஸ்திரீ காணிக்க போடுறாங்க. அவளை இயேசு கவனித்துக்கிட்டே இருந்தார். அவளை கவனித்துக் கொண்டே இருந்தார். இவர் கவனத்தை ஈர்த்தார். அவர் இயேசுவை கவனிக்க வச்சார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு நம்மளை கவனிக்கக்கூடிய அளவில் நம்முடைய செயல் இருக்கணும். இயேசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் நம்முடைய சும்மா அற்புதம் செஞ்சு வரா. பிரமிக்குருடன் ஒருவன் நிற்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சீசர்கள் அதட்டினார்கள். அதட்டுனதை இயேசு பார்த்து, என்ன அதட்டுற? யார்? இந்த சத்தம் ஒரு காது இல்ல. அப்ப அவருக்கு கவனத்தை இழுக்குது. அவருடைய கவனத்தை இழுத்து, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? பார்வை இல்லாத இருக்கிறேன், எனக்கு பார்வை வரும். உடனே இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்ப ஆண்டவரை கவனிக்க வைப்பதும் ஆண்டவருடைய கவனத்தை ஈர்ப்பதும் நம்முடைய தலையாய கடமையா இருக்கும். நான் பாட்டுக்கு இருப்பேன், ஏசுனார் எப்படினாலும் என்னைய பாப்பாரு. என் நிலைமை அவருக்கு தெரியாம போகும், என் சூழ்நிலை அவருக்கு புரியாம போகும், என் வாழ்க்கையில் நடக்கிறது தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. தன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் ஆண்டவருக்கு தெரியாது என்பதல்ல. நம்ம வாழ்க்கையில வர்ற அவமானங்கள் அவருக்கு தெரியாமல் இல்ல, நிந்திக்கிறது தெரியாமல் இல்ல, நாச்சியார் கொடுமைப்படுத்தினது தெரியாமல் இல்ல. ஆனாலும் ஆகார் என்ன சொல்றான்றத பார்க்கிறார். அண்ணாலே உடைய சக்கரத்தை கொடுமைப்படுத்துகிறார் என்பது தெரியாமல் அல்ல, ஆனாலும் அண்ணால் என்ன சொல்லுகிறார்ன்றத பார்க்கிறார். அன்புக்குரியவங்களே, ஆண்டவர் பார்க்கிறார் என்பது உண்மைதான், ஆண்டவர் கேட்பார் என்பது உண்மைதான். ஆனாலும் நான் மௌனமா இருந்துட்டா சொல்லுங்க, மனசுக்குள்ள இருக்கு, என் இருதயத்தை அறிந்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனாலும் ஒரு வார்த்தை அதை கேட்கிறேன்றத பார்க்கிறார். இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை தான். இப்ப நம்ம வருவோம். இத்தனை அங்க நடந்துட்டு இருக்கு. அவள் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆண்டவரை விட்டு விடாம பிடித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாள். ஆண்டவர் கேட்கறதுக்கு
என்ற போதிலும் இயேசு மௌனமாவே இருந்தார். இன்னைக்கு என் பிரசங்கமே தான், மௌனம் மறுப்பு அல்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கேட்டும் விண்ணப்பித்தும் கதறியும் அழுதும் கூப்பிட்டு பார்த்தும் பதில் தரவில்லை என்ற ஒரு முடிவு வரும்போது, ஏன் என் வாழ்க்கையில் மௌனமாகிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் அழுவீர்களானால், மௌனம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தராமல் மறுப்பது அல்ல. சில வேளைகளில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமா தான் இருக்கிறார். எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவர் சத்தமே எடுவதில்லை. எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறேன், என் வார்த்தைக்கு பதிலே தர மாட்டாரு. என் குடும்ப காரியமா, என் பிள்ளைகள் விஷயமா, என் எதிர்காலத்தை குறித்த விஷயமா ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், மௌனமா இருக்கிறாரு. ஏன் இந்த மௌனம் புரியல? ஏன் இந்த மௌனம் தெரியல? எதற்காக ஆண்டவரே மௌனமா இருக்கிறீர், அதையும் புரிந்து கொள்ள முடியல. சீசன் கேட்கிறாங்க, என்னப்பா ஏதாவது சொல்லி விடும். மௌனமா இருந்தாலும் சில இடத்துல மௌனமாக இருந்திருக்கிறார். அவர் மௌனமா இருக்கிறார் என்றால் இனி உங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார் என்பது அர்த்தம் அல்ல. அதுதான் சொல்றேன், மௌனம் மறுப்பு அல்ல, மாறாக மௌனம் ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. காலையில் திரும்ப சொல்றேன், ஆண்டவருடைய மௌனம் ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவர் எதிர்பார்ப்பை நீங்க நிறைவேற்றிட்டா, அவர் உங்கள் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா, என்னுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றிடுவார். இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய தாரக மந்திரமா இருக்கணும். ஏன் எதிர்பார்ப்பு ஆண்டவர் நிறைவேற்றணும் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவருடைய எதிர்பார்ப்பை காணானிய சொல்லிட்டு அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மௌனமா இருக்கிறாரு. மௌனமா இருந்தோடனே நமக்கு பதில் தர மாட்டாரோ, நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரோ? சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் அற்புதமா செய்யறாரியா, அவங்களுக்கு மட்டும் நல்லதா செய்யறாரியா, அவங்களுக்கு மட்டும் வேண்டியதெல்லாம் தர்றாரியா, எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு, எங்களுக்கு எதையுமே தருகிறது இல்லை என்று நாம் சொல்லுவோமானால், இந்த காலம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மௌனமா இருக்கிறார். மௌனமா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, மௌனம் சம்மதத்துக்கு. அப்படின்னா உனக்கு செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த மௌனத்துக்கு பின்னாடி உன்னை ஏதோ உன்னை எதிர்பார்த்து மௌனமா இருக்கிறாரு. நீ இதை செஞ்சுட்டேன்னா இது உனக்கு வந்துடும். இதை ஆண்டவருக்கு முன்னாடி இதை சரியா செஞ்சுட்டா இது உனக்கு கிடைச்சிடும். அந்த மௌனம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து மௌனமா நிற்கிறார். சில வீடுகளில் பிள்ளைங்க நிற்கும், அப்பாவுக்கு முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டு பார்க்கணும், அப்பா மௌனமே இருந்தாலும் அப்படியே என்ன செய்யும், இப்பா திரும்பவும் இப்பா. அப்ப நின்னாலும் சில நேரத்தில் அப்பா இதெல்லாம் நீ செஞ்சானா உனக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு எண்ண உணர்வுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை செய்யும் போது கேட்காமலே ஆயிரம் பாரா, எங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு செய்தார், எங்க அம்மா திடீர்னு கொடுக்குறாங்க. அப்ப சில நேரம் மௌனம் நம்முடைய வாழ்க்கையில மறுப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையிலையும் கேட்டு தராமல் மறுக்கிறவர் அல்ல. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒருவர் கேட்டும் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறவர் அல்ல. நீங்கள் அழுகும் போது பார்த்து விட்டு சும்மா போகிறவர் அல்ல. நீங்கள் கதறி கூப்பிட்டு உங்களை கண்டுகொள்ளாமல் போகிற தேவன் அல்ல. உங்களை அலட்சியப்படுத்தி விட்டு போகிற தேவன் அல்ல. அவள் ஒருவேளை கானானியா ஸ்திரியா இருந்தாலும் அவளுக்கும் இரக்கம் பாராட்டுவாரானால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையை உனக்கு இறங்காமல் இருப்பாரா? உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? உன் சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பாரா? ஆனா ஏதோ இன்னைக்கு மௌனமா இருப்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன், உங்கள்கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு நீங்க நிறைவேற்ற ஆயத்தமா இருந்தா, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய, நீங்க கேட்கிறதை செய்ய, நீங்க எதிர்பார்க்கிறதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்படி என்னத்தை எதிர்பார்த்திருப்பார் அந்த ஸ்திரீட்ட? எதை எதிர்பார்த்திருப்பார் அந்த கானானிய பெண்ணிடத்துல? ஒரு 4 காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன? 1 வாசிங்களேன், 15ஆம் அதிகாரம்
22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றாள். 25வது வசனத்தை வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கவனிங்க, 22வது வசனம் சொல்லுது அவரிடத்தில் வந்து, 25வது வசனம் சொல்லுது அவள் வந்து. என்ன? சரி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவள் முதல் 22வது வசனத்துல எங்க வந்தா? 25வது வசனத்துல எங்க வந்தா? 22ல எங்கக்குள்ள வந்தா? 25ல எங்க வந்தா அப்படின்னு கேட்டா, சீசர்லாம் ஆண்டவரை சுத்தி நிக்கிறாங்க. அவள் பயணம் பண்ண வர்றா, நெருங்க முடியாத ஆண்டவரை. அப்படிதானா? ஏசுநாதர் நடந்து போறாருன்னா சும்மா போவாரு? நான் கேட்கிறேன், அப்படி கையை நீட்டினா அப்பமா வருது, 2 மீனை கொடுத்தா 5000 மீனா வருது, இப்படி நிலப்பட்டா சுகம் வருது, வஸ்திரத்தை தொட்டா சுகமாகுது. அப்படின்னா அவர் கூட சிங்கிளாக நடந்து போவாரு? சொல்லுங்க, தனியாக நடந்து போவாரு? எத்தனை கூட்டம்! இந்த கூட்டம் எல்லாம் அவரை பின்தொடர்ந்து போகல. அவள் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் கூப்பிடு தூரத்துக்கு வந்து. ஏசுனார் அவ்வளவு தூரத்துல போயிருந்துக்கணும். கூப்பிடுற தூரத்துல, கூப்பிட்டா கேட்கும் தூரத்துல வந்து, ஐயே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகன் சுகவீனமா இருக்கிறா, ப்ளீஸ் வந்து பார்த்துட்டு போங்க, அவளை சுகமாக்கிட்டு போங்க, வீட்டுல இருக்கிறா. அப்ப 22வது வசனத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசுக்கு பக்கத்துல போகல, கூப்பிடும் தூரத்தில் நின்று கூப்பிடுகிறாள். இயேசு நிக்கிறாரா, போறாரா, ஒண்ணுமே புரியல. சீசர் சொல்றாங்க அது ஏதாவது பதில் சொல்லும். திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது 25வது வசனத்துல டக்குனு இயேசு கிட்ட வந்துட்டான். இயேசுவின் பாதத்துல பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டார்னா எங்க நின்று பணிஞ்சிருப்பா? பக்கத்துல வந்துட்டான். ஆண்டவர் எதைத்தான் எதிர்பார்த்தாரு? எதை எதிர்பார்த்தாரு? அவர் அருகில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அதனாலதான் மௌனமா இருந்தார். புரியுதா சொல்றது? சில நேரம் ஆண்டவர் மௌனமா இருக்கிறது காரணம், கூப்பிடுற தூரத்துல இருந்து, ஏசப்பா எனக்கு இறங்குங்கப்பா, ஏசப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என் பிள்ளைய காப்பாத்துங்கப்பா அப்படின்ட்டு தூரமா நின்று கூப்பிட்டு இருக்கிறத விரும்பல. மாறாக அவர் அருகில் வந்து, அவர் பாதத்தில் விழுந்து, அவர் பாதத்தை பிடித்து, அவர் கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு கேட்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருமா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பு என்ன? தூரமாய் நின்று கேட்கிறது ஆண்டவர் விரும்பல, சமீபமா வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கவனிக்கணும், அவர் அருகில வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் பக்கத்துல வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. நான் ஒருவேளை ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த கானானிய ஸ்திரீ தூரமா நின்றதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, இயல்பாவே அவர் புறஜாதியார்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். அப்படின்னா அவங்க தூரமா தான் நிற்கணும். சமாரிய பெண் தூரமானவள். இயேசு ஆனா பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீசர்கள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவர் ரொம்ப பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்காரு, இவளோ சமாரிய பெண்ணு, நம்ம இவரோ யூதரு, எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, தூரமா நிக்கிறதல்ல, சமீபமா இருக்கிறதா எதிர்பார்க்கிறாரு. நீ ஒருவேளை புறஜாதியா இருப்பதினால் தூரமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதியா இருந்த நம்மை, அவன் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மை, அவருடைய சாரத்துக்கும் அவருடைய சுபாவத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் தூரமாய் இருந்த நம்மை, காட்டு ஒலிவ மரங்களாய் இருந்த நம்மை வெட்டி நாட்டு ஒலிவ மரமாய் அவரோடு இணைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறாரே ஒழிய தூரமாவே இருந்த ஆண்டவர் சொல்லல. புதிய ஏற்பாட்டுல பிரஜாதி மக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டுல பிரஜாதிகளை கர்த்தர் சேர்த்துக்கிட்டே வந்தார். என்ன அப்படிதானா? சேர்த்துக்கிட்டே வந்தார். நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணி வரும்போது எரிகோவுல அவர் யாரு? ராகாப் என்னும்
அவள் யார்? பிரஜாதி. அவளை எங்க உள்ள கொண்டு விட்டாரு? உள்ள கொண்டு விட்டாரு. அப்படியே வர்றாரு. ரூத்து யாரு? பிரஜாதி. அவளை எங்க கொண்டு விட்டாரு? உள்ள கொண்டு விட்டாரு. ஏன் இதெல்லாம் உள்ள கொண்டு வராருன்னா, பின்னாட்கள் இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. இப்ப நம்ம எல்லாம் இப்ப எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம யாரு தெரியுமா? இயல்புப்படி முறைப்படி நம்ம யாரு? பிரஜாதியார். ஆனா இப்ப நம்ம தேவனுடைய வீட்டா, தேவனுடைய கனத்தா, தேவனுடைய குடும்பத்தா. நமக்கு இந்த பூமியில ஒரு குடும்பம் இருக்கு, பரலோகத்துல ஒரு குடும்பம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப என்னடா உங்களுக்கு 2 குடும்பமானு யார் கேட்ட? கேட்டா தைரியமா சொல்லுங்க. ஆமா, எங்களுக்கு எத்தனை குடும்பம்? 2 குடும்பம். மாம்ச ரீதியா ஒரு குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம் இங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இங்க ஒரு அப்பா இருக்கிறாரு, அங்க ஒரு அப்பா இருக்கிறாரு. இந்த அப்பா என்னை கைவிட்டாலும் அந்த அப்பா கைவிட மாட்டாரு. இந்த அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அங்க இருக்கிற இந்த அப்பா பிரிஞ்சு போக மாட்டாரு. இவர் எனக்கு ஆலோசனை கொடுக்க மறுத்தாலும் அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்க மறுக்க மாட்டாரு. இவர் என்னை விட்டு விட்டாலும், இந்த உலகம் விட்டுட்டாலும், உலக உறவுகள் விட்டுட்டாலும் பரலோக உறவு ஒரு நாள் உங்களை கைவிடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவர் அருகில் வர வேண்டும். அதுக்கு தான் மௌனமாவே இருக்கிறார். தூரமா கூப்பிடும் போதே டக்குன்னு பதில் கொடுத்து விட்டுட்டாங்கன்னா அவளோடு போய்வா. இவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு அருகில வர ஒண்ணு, அவள் காணியாட்சிக்கு புறம்பான அவை தூரமா இருந்தா. ரெண்டாவது சொல்லணும், சரீரத்திலும் தூரமா நிக்கிறா. ஆண்டவர் வந்து சரீரத்துல தூரமா இருக்கிறது விரும்பல, தூரத்துல நின்று கூப்பிடுறத ஆண்டவர் விரும்பல, பக்கத்துல வரணும்னா விரும்புறாரு. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தூரமாய் நிற்பதை தேவன் விரும்பாததினால்தான் சமீபத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் வாயினால் துதித்து வாயினால் சேர்ந்து தங்கள் இருதயத்தினாலோ எப்படி நிற்கிறாங்களா? ஏசாயா 29:13 சொல்றாரு, வாயினால சேர்றாங்க. ஏசப்பா உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல். இப்ப எங்க வந்துட்டோம்? வாயினால பக்கத்துல வந்துட்டோம். இருதயத்துல ஆண்டவர் சொல்றார், நீ வாயினால பக்கத்துல வர விட இருதயத்துல பக்கத்துல வா. உன் இருதயமும் என் இருதயமும் ஒன்றாகட்டும், உன்னுடைய மனமும் என் மனமும் ஒன்றாகட்டும். ஆண்டவர் அப்ப யோவான் 17 வாசிக்கிற பாத்தீங்களா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்படின்னா நம்மள ஆண்டவரோடு ஒன்றாக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், தூரமா இருக்கிறீங்களா? சில காரணங்களை சொல்லி விலகி நிற்கிறீங்களா? சில காரணங்களை காண்பித்து ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு தூரத்தை கடைபிடிச்சிட்டு வர்றீங்களா? இதனால பக்கத்துல போக முடியாது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பக்கத்துல என்னால போக முடியாது, அவர் நீதியுள்ள தேவன், என்னால அவர் பக்கத்துல போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அதை விடு, தூரமா இருக்கிறத விடு, கர்த்தருக்கு சமீபத்துல வா. உன் எதிர்பார்ப்பு என்னவோ அப்பொழுது அதை நிறைவேற்றுவார். நீ சமீபத்தில் வராதது வரைக்கும், அவருக்கு அருகில வராதது வரைக்கும் அவர் என்ன செய்யணும்ன்றத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா எப்படி இருப்பாரு? மௌனமா இருப்பாரு. ஐயா ஐயா கூப்பிட கேட்க மாட்டீரா? யா ஐயா பக்கத்துல வந்தோன்னு சொல்றாரு, ஓ வந்துட்டியா, குட், உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்களா? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா? அவருடைய மனதின் எண்ணங்களை நிறைவேற்றுவீங்களா? தூரமாய் வேண்டாம். உங்க குடும்பத்தை கத்தரண்டைக்கு கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளை கத்தரண்டைக்கு கொண்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையை கத்தரண்டைக்கு கொண்டு வாங்க, எல்லாரையும் கத்தரிடத்துக்கு கொண்டு வாங்க. தூரமாய் நிற்கிறவர்கள தேவனிடத்துக்கு கொண்டு வாங்க. தூரமாய் இருக்கிறவர்களே ஓ சமீபத்திற்கு வாருங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. இருளில் இருக்கிறவர்களே வெளிச்சத்தண்டைக்கு வாருங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாங்க. நீங்க வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமீபத்துல வாங்க, அவர் அருகில வாங்க, அவரை பணிந்து கொள்ளுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, அவரை ஆராதனை செய்யுங்க. உங்களுக்கும் அவருக்கும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அவருக்கு எந்த தூரம் டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் தூரமா ஆண்டவருக்கு தூரம். இப்ப சிலர் கேட்டா சொல்லுவாங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கணக்கு ரொம்ப தூரம் போயிட்டு, ஆண்டவர் கணக்கும் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஏன்? ஜெபம் இல்ல, சொல்லுங்க, ஆராதனை இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதனால என்ன ஆகி போச்சு? இப்போதைக்கு நம்ம விசுவாசியில கொஞ்சம் பார்த்தோம்னா
ரொம்பவே தூரமா, இப்பவே அமெரிக்கா கூட பிற்பது போல. ஏன்? வாரந்தோறும் ஆராதனைக்கு போன ஆட்கள், வாரந்தோறும் தேவனை துதித்தவர்கள், வாரந்தோறும் கர்த்தர் ஆராதனை. இப்ப எதுவுமே இல்ல. ஏன்? டிவியில பார்த்தோன்னே திருப்தி ஆயிட்டா அப்படின்ட்டா திருப்தி இல்ல, ஆத்ம திருப்தி கிடைக்கிறது இல்ல. இதை பார்த்துட்டு ஓ சந்தோஷம் அப்படின்னு இருக்கிறவங்க இல்ல. பைபிள்ல அதாவது ஒரு சர்வேல சொல்லும்போது சொல்றாங்க, இந்த லாக்டவுன் காலகட்டங்கள்ல ஆன்லைன்ல ஒளிபரப்புறாங்க, டெய்லி நியூஸ், அப்படி இப்படி, அந்த செய்தி இந்த செய்தி, வாக்குத்தத்த செய்தி, ஆராதனை, புதிய ஆராதனை எல்லாம் போடுறாங்க. ஆனா பார்த்தவங்க எத்தனை பேர் கேட்டா 47% பேர் தான் பார்த்தாங்களாம். எத்தனை சதவீதம்? முழு உலகத்திலும், முழு உலகத்திலும். அப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறான், மித்தம் 47 பேர்னா சதவீதம், மிச்சம் எத்தனை சதவீதம்? 53% என்ன செய்யல, பார்க்கலங்க. அப்ப அங்கே என்னாச்சு? தூரமா போயிட்டாங்க தானே. தூரமா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொரோனா வந்துச்சு கூப்பிட்டா என்ன சொல்றாரு? ஆண்டவரே ஆண்டவரே என்ன? அது கூட சொல்ல மாட்டார், ரொம்ப மௌனமா இருக்காரு. என் வாழ்க்கை இப்ப அப்போ எப்படியாவது சொல்லுவோம், யாராவது பாஸ்டர் பார்த்தா சொல்லுவோம், ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் மௌனமா இருக்காரியா? இல்லம்மா, நீ தூரமா நிக்கிற, சமீபத்துக்கு வா. ஆண்டவர் அதைத்தான் அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. நீர் அவர் அருகில வந்து அவரோடு நெருங்கி பழக ஆரம்பி, அவரோடு கூட இரு. நீர் அவரோடு பழகி சமாதானமா இருந்தால் உங்களுடைய வீடு நன்மையினால் நிறைய காண்பே. ஆமென். இரண்டாவது காரியம், இரண்டாவது எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் இந்த ஸ்திரீ இடத்துல இரண்டாவது ஒன்று எதிர்பார்த்தார். அதனாலதான் அவள் கூப்பிட கூப்பிட மௌனமா இருந்தார். என்னத்தை எதிர்பார்த்தார்? 28வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடைத்தது. இங்க ஒரு வார்த்தை கவனிக்கணும். மௌனம் மறுப்பல்ல, மாறாக உன்னிடத்தில் எதையோ எதிர்பார்த்து நிற்கிறது அந்த மௌனம். அப்ப எதை எதிர்பார்க்கிறார்னா, ஒரு பிரதியுத்தரம் இல்லை என்றோ, கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன், அவர் ஒன்றும் சொல்லவில்லை என்றோ. இந்த ஸ்திரீ போயிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? இந்த ஸ்திரீ போயிருந்தா என்ன ஆகும்? அற்புதத்தை பெற்றிருக்க மாட்டா, தேவன் யாருன்னு அறிந்திருக்க மாட்டா, எதுவுமே நடந்திருக்காது. ஆனாலும் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறா, விடாப்பிடியா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. முதல் கூப்பிடுறா, சத்தம் இல்லை. சீசர்லாம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு கூப்பிடுறா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட. இஸ்ரேல் வீட்டாரடை தான் வந்து உங்களுக்கு மற்றபடி அல்லப்பா அவங்க. அப்பையும் கூப்பிடுறான், மறுபடியும் கேட்ட உடனே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பையும் விடாம கேட்கிறான். இப்ப நான் ஆண்டவர் இதை பார்க்கிறாரு. ஓ, இதை சொன்ன பிற்பாடும் நீ போகலன்னா ஓ விசுவாசம் பெரியது. கேட்டு பார்த்தேன், கூப்பிட்டு பார்த்தேன், அழுது பார்த்தேன், ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நான் ஜெபமே பண்ண மாட்டேன்னு போயிட்டீங்கன்னா உங்க விசுவாசம், சொல்லுங்க, உங்க விசுவாசம் ஒண்ணுமில்ல. இப்ப கூப்பிட்டு பார்த்தேன், அவர் பதில் கொடுக்கல. அழுது பார்த்தேன், கேட்கல. கத்துறேன், கேட்கல. ஆனாலும் விடாம நிக்கிறேன்னா, இன்றைக்கு என் ஆண்டவர் கேட்காவிட்டாலும் நாளைக்கு எனக்கு பதில் தருவார். இன்றைக்கு அவர் எண்பட்சமாய் திரும்பாவிட்டாலும் நாளைக்கு எண்பட்சமாய் அவர் திரும்புவார். அவர் நிச்சயம் அற்புதங்களின் தேவன். அவரிடத்தில் எனக்கு வேண்டிய சுகம் இருக்கிறது, அவரிடத்தில் எனக்கு வேண்டிய ஆரோக்கியம் இருக்கிறது, அவரிடத்தில் எனக்கு வேண்டிய நன்மை இருக்கிறது, அவரிடத்தில் எனக்கு வேண்டிய விடுதலை இருக்கிறது. நான் போக முடியாது. இது ஆண்டவர் பார்த்தாங்க, இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம சொல்றோமே, ஏதாவது போறாளா இருக்கிறாங்க. சில வீட்டுக்காரர் வேணே அடிப்பாங்க, அடியை பார்த்து ஓடுறாளா, அடி வாங்கி கூட வீட்டுக்குள்ள பேசாம இருந்துட்டாங்க. அப்பா என் பொண்டாட்டி தங்கம்டா, ஏன் எத்தனை அடி, எத்தனை விதி, எத்தனை ஓத, ஆனால் இருந்துச்சு. அப்ப கணவன் மீது உள்ள நம்பிக்கை தான். அடிச்சாலும் குடிச்சாலும் என்ன நினைச்சுக்கான், காப்பாற்றுவான். இங்கே அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவளோ விடாமல் இருக்கிறார். இதுதான் விசுவாசம்.
விண்ணப்பம் பண்ணினேன், கூப்பிட்டு பார்த்து ஆண்டவர் பதில் கொடுக்கல, உடனே விட்டு விடுவதா? உடனே வேண்டாம் அப்படி சொல்லி விடுவதா? அப்படி சொல்லிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் விசுவாசமே அல்ல. எனக்கு இங்க ஒரு வார்த்தை என்னன்னா, பிள்ளைகளை பத்தி நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இயேசுநாதர் உலகத்துல இருக்க எல்லா பேருக்கும் பதில் கொடுத்தாரு. பரிசேயன், ஆயக்காரன், சரிசேயன், வேத பாரகன், நியாயசாஸ்திரி, எல்லா பேருக்கும் அவன் சொல்றதுக்கெல்லாம் டக்கு 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 பதில் கொடுக்குறாரு. ஒரு வெள்ளிக்காசு எடுத்து வச்சுட்டு ராயனுக்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா கேட்கிறேன். இயேசுநாதர் வாங்கி சொல்றாரு, இந்தாப்பா ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையத ஒரு பேரும் குற்றம் சாட்ட முடியலையே, ஒரு பேரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த பெண்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த கேள்விக்கு இவள் பதில் சொல்றான். திருப்பி அந்த பதிலுக்கு இவ்வளவு திருப்பி ஒரு ஆன்சர் ஆண்டவரால சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? அவள் கேட்டது நியாயமாய் இருந்தது, அவள் கேட்டது சரியாய் இருந்தது. நான் சொல்லுவேன், நீங்க கேட்கிறது சரியானதா இருந்தா ஆண்டவர் பிரதித்திர ஒன்னும் சொல்லாம திருப்பி ஒன்றும் பேசாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொள்வார். நியாயமான கோரிக்கைக்கு ஒரு நாளும் ஆண்டவர் விலகி போனதே இல்ல. நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாம போனதே இல்ல. எத்தனையோ பேருடைய பதிலுக்கு கேள்விக்கு பதில் சொன்னதால இந்த பெண் ஒரு ஆண்டவர் கேள்வி கேட்ட ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. உடனே உன் விசுவாசம் பெரிதுமா, நான் பாராட்டுறேன் உன்னை, இவ்வளவு உன்னை அலட்சியப்படுத்தின போது, பிள்ளைகளை பற்றி நாய்க்குட்டிக்கு போட முடியாது என்று சொன்ன போதும், நாம் மௌனமாக இருந்த போதும், கேளாதவர் போல நின்ற போதும், நீ போகாம விடாமடியா நின்ற பார்த்தியா? இந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆழம் இருக்கிறது? மேலோட்டமான விசுவாசம் அல்ல. ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செஞ்சா பார்ப்போம், செய்யலனா விட்டுருவோம். கேட்போம், கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கலனா விட்டுருவோம். 10 நாளைக்கு சர்ச்சுக்கு போய் பார்ப்போம், ஆண்டவர் செஞ்சா பார்ப்போம், 10ஆம் நாளுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவர் செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலனாலும் பரவாயில்ல. அப்ப இது என்னது? இந்த இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, அசையாத விசுவாசத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். அசையாத விசுவாசம். கூப்பிடுற நேரத்தில் பதினெல்லாம் பரவாயில்ல, முழங்கால கட்டி எதிர்க்க முடியாதுன்னு சொல்ற ஒரு விசுவாசம். முழங்கால் படித்த போதே பதில் என்ன செய்ததா? வெளிப்பட்டது. ஆனாலும் அவன்கிட்ட என்ன செய்யல, பதில் அந்த சேரல. பார்க்க வரலன்னு உடனே என்ன செய்யறா? பதில் வருகிறது வரைக்கும், அதுதான் 21 நாள், 3 வாரம் தன்னை வருத்துறாரு, தன்னை உபவாசிக்கிறாரு, எழுப்பல. பதில் எப்ப வெளிப்படுத்து அப்பதான் என்ன செய்யறாரு? அப்பதான் பாக்குறாரு, தானியேல் என் பார்வையில் பிரியமானவன்பா சொல்றாரா? என் பார்வையில பிரியமானவனே. ஏன் சொல்றாரு? நான் தாமதித்த போதும் பதில் லேட்டா வருது அப்படின்றது இருந்த போதும் நீ விடலையே. ரூத் சொல்றா, எங்க போனாலும் வருவேன், உம்மை விட்டு போறத பத்தி அந்த பேச. அவ சொல்றா, எனக்கு வீடு இல்லம்மா, பரவாயில்ல. நான் போய் எனக்கு சாப்பிடுறதே பெரிய கஷ்டமா, பரவாயில்ல. நீ எங்க சாப்பிட்டு படுத்துறீங்களோ அங்க நான் படுத்துக்கிறேன். உமக்கு ஒரு இடம் இருக்கு, எனக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுக்கும், அப்படியே கூட என்ன செஞ்சுக்கிறேன், படுத்துக்கிறேன். ஆண்டவரை பார்த்தாங்க. ஏசனாரோட ஒருத்த வர்றான், திடீர்னு ஆண்டவர் சொல்றான், நான் உன்னை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஏசு திடீர்னு சொல்றாரு, முதல்ல ஒன்று இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரன் கொடுத்துட்டு அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாகியால் திரும்பி போனா திரும்பி வரவே இல்ல. போனவன் வரல. ஏன் வரல? இவரை பின்பற்ற
முடியாது. அவனுக்குள்ள என்ன இல்ல? சிலர் வரவே மாட்டேன்னு வான் எடுத்துட்டு போனார். ஆண்டவர் தெரியும் இவன்ட்டு அந்த விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறது தான் அசையாத விசுவாசம். அலையடித்தாலும் அசையாத விசுவாசம், புயல் வந்தாலும் புரட்டி போட முடியாத விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கும்னா, கர்த்தர் சில நேரங்கள்ல நீங்க கூப்பிட்டும் கூப்பிடாமலும் இருந்தாலும் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆழமான விசுவாசம், அசையாத விசுவாசம். நான் கேட்கிறேன், நடுக்கடல்ல இருக்கிற சீசர் எல்லாரும் ஐயரே ஐயரே ஐயரேன்னு கூப்பிடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு சொல்லுங்க? என்ன செய்யறாரு? தூங்குறாரு, நித்திரையா இருக்கிறாரு. இதெல்லாம் ஓவர் இல்லையா? சொல்ல, ஓவரா ஓவர் இல்லையா? நீங்க சொல்றீங்க ஐயோ வீட்டுக்குள்ள பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பு கத்துறீங்க. உங்க வீட்டுக்காரர் பேசாம படுத்துக்கிறதா என்ன சொல்றீங்க? கட்டகம் படுத்து பாம்பு அடிக்கிறவங்க முதல்ல வருது. முதல்ல ஏன் நான் கத்துறேன் கேட்க மாட்டீங்க, கூப்பிடுறேன் பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன் ஒரு அமைதியா தரப்ப கூப்பிடும் போதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். சில நேரம் நம்ம கத்தி கத்தி கூட்டு பார்த்து ஒருத்தர் பதில் தரணும்னா நம்மளா முயற்சி எடுப்போம். நம்மளா சரி நம்மளா போற முயற்சி பண்ணுவோம், நம்மளா எவ்வளவு முயற்சி பண்ணுவோம், நம்மளா ட்ரை பண்ணுவோம். இவங்களே ஏதோ பண்றேன்னு பாக்குறாரு. கடலை காற்று அமைதியாரு சொல்லுவாங்க பார்த்தாரு. ஒருவேனும் சொல்லல, கேட்கிறாரு. அப்ப விசுவாசியே ஏன் பயன்பட்டீர்கள்? காற்றே கடலே இந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நான் சில நேரம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மௌனமா இருக்கிறதுக்கு காரணமே இன்னும் விசுவாசம் பெருகட்டும். ஏன் 4 நாள் கழிச்சு வந்தாரு? ஒரு கேள்வி கேட்போம். ஏன் 4 நாள் கழிச்சு வரணும்? மரித்த உடனே வந்திருக்கலாம்ல. அது சொல்றான், நீர் இங்கே இருந்திருந்தானா மரித்திருக்க மாட்டான். பரவாயில்ல, மரித்த உடனே வந்திருந்தா நல்லா இருக்கும். மரித்து கல்லறையில வைத்த கூட வருகிறே. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை, அப்ப உனக்குள்ள விசுவாசம் வரணுன்றதுக்கு தான் சில மௌனங்களும் காலதாமதமும். ஆனா அந்த காலதாமத்தையும் மௌனத்தையும் நீ தவறா புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யல என்று ஓடிவிடக் கூடாது, விட்டுவிடக் கூடாது. ரூத்தை போல, ஆமென், எலிசாவை போல எங்க போனாலும் விட மாட்டேன் பிடித்துக் கொள்கிற விசுவாசத்தை நீங்க எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஆமென். இரண்டாவது காரியம் அதை 27 வசனத்தை வாசிங்க. 3:27. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. இப்ப கவனிக்கணும். முதல்ல அவர் எதிர்பார்த்தார், அருகில வரணும்னு எதிர்பார்த்தார். இரண்டாவது எதிர்பார்த்தார் அசையாத விசுவாசம். உறுதியா நிக்கிறாளா ஓடி போயிடறாளா அப்படின்றத நிக்கணும்னு எதிர்பார்த்தார். என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கணும்னு எதிர்பார்த்தார். மூணாவது என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? உரத்த குரல்ல கூப்பிடுறதோட உரிமை குரலோடு கேட்கிறாளான்ற எதிர்பார்த்தார். சத்தம் போட்டு கூப்பிட்டையா கத்தத்தை அப்படின்றத விட உரிமையோட, எப்ப நீ தரையா தரையா தராம உன்னை விடவே மாட்டேன். இது எப்படி இருக்கு? இது சோறு போட்டாதான் உங்க வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு உட்கார்றது வருது. கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா போயிரு அப்படின்னா அது என்ன ஆயிடாது? உரிமையாக. நான் சாப்பிடாம இங்க போறது மாதிரி இல்லை அப்படின்னா என் அத்தடி என்ன போக மாட்டா போலையே அவன் அரிசி சாப்பாட இது காண போக்குல அது என்ன ஆயிடும்? அதாவது எனக்குரிய அவர்கிட்ட இருக்கின்றது எனக்கு தெரியும். என்னுடைய அற்புதம் அவர்கிட்ட இருக்கு, என் விடுதலை அவர்கிட்ட இருக்கு, என் மகளுக்கான சுகம் அவர்கிட்ட இருக்கு, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கான அவர்கிட்ட இருக்கு. ஆனா உரத்த குரலை கேட்கறதோட உரிமை குரலை எழுப்பணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உரிமையோடு கேட்கிறாரா இல்ல விட்டுட்டு போயிடறாளா பாக்குறார். அவர் சொல்றார், பிள்ளைங்க அப்பத்தை நாய்க்குட்டி போட முடியாது, பரவாயில்ல.
அப்பத்தை கொடுக்கிறவன் வச்சுக்கோங்க, அந்த துணிக்கையை சாப்பிட்டுக்கிறேன், கீழே விழுந்து அப்ப சாப்பிட்டுக்கிறேன். அவள் அப்பத்தில் உரிமை எடுக்கவில்லை, துணிக்கையில உரிமை எடுத்தான். உங்களுக்கும் ஆண்டவர்கிட்ட ஒரு உரிமை இருக்கு. பெரிய உரிமை இல்லைனாலும் கொஞ்சத்துல உரிமை இருக்கு. அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு ஒரு உரிமை இருக்கு. அவர்கிட்ட நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? சொந்தம் பந்தம் இருந்தா, அப்பா அம்மா இருந்தா அவங்கள்ட்ட நமக்கு ஒரு பங்கு இருக்கும். அண்ணனோ தம்பியோ கூட பிறக்கலையோ ஒரு கொஞ்சமாவது அந்த வீட்டில் கொஞ்சமாவது உரிமை இருக்கும். ஒரு வீடு இருக்குன்னா, அப்பாவுக்கு வீடு இருக்குன்னா, அந்த வீடு சின்ன வீடா இருந்தாலும் 4 செங்கல்லையாவது நமக்கு ஒரு உரிமை இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை, அதை எழுப்பணும் விரும்புறார். அந்த உரிமையை கேட்கணும் விரும்புறார். எத்தனை பேர் அந்த உரிமையை கேட்டிருக்கிறீங்க? அந்த உரிமையோடு கேட்கணும். அப்பா நீங்க தரீங்களா தர மாட்டீங்களா அப்படின்றத தந்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அதாவது எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுன்னா, ரூத்து மோவாபிய பெண், ஆனா இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள கல்யாணம் முடிச்சு வந்துட்டா. இப்ப இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வந்துட்டு தோட்டத்துக்குள்ள போறான். அந்த வாக்கோதுமையா இருக்க அருப்புக்குள்ள போறான். அவளுக்கு அந்த அரிக்கட்டுகளை தூக்கிக்கிட்டு போறதுக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது. ஆனா அரிக்கட்டுல இருந்து சிந்துமே அந்த கதிர்களை பொறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவரே சிறப்பானதில் எனக்கு உரிமை இல்லாமலும் சிதறி கிடக்கிறவைகளில் எனக்கு உரிமை இருக்கு. இருக்கா? கொஞ்சம் உரிமையாக நமக்கு இருக்கியா? இஸ்ரவேலுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லைனாலும் எனக்கு ஒரு சின்ன உரிமை இருக்கு. நீர் என்னை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்ற அந்த நியதி ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும் உங்க வஸ்திரத்தை தொடுவதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கு. இருக்கா? ஏதோ விதத்துல ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்குன்றத புரிஞ்சதுனாலதான் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆண்டவர் நீங்க உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு அப்பாட்ட கேட்கறது போல, உங்களுடைய உறவுக்காரங்கிட்ட கேட்கறது போல, ஒரு பண நெருக்கம் கஷ்டம் வந்துட்டா தயவு செய்து எனக்கு நீங்க 10,000 கொடுத்தே ஆகணும். சிலர் நிற்போம். யார்கிட்ட நிற்போம்? உரிமையானவங்க இப்போ இவங்களை கேட்டா அவங்க என்னை மறுக்காம கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட நிற்போம். யாரோ ஒருத்தர் தெரியாத 10,000 கொடுத்தாலே கொடுங்கன்னா நீ யார் முதல்ல கேட்பானா இல்லையா? நீ யாருன்னே தெரியாது, நீ 10,000 கேட்பிய. அப்ப உரிமை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். இவள் அதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். உரிமையோட கேட்கிறாளா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தா, அவள் கேட்ட போது கர்த்தர் அதை செய்தார். ஆமே. எத்தனை பேர் ஆண்டவர் உரிமையோடு கேட்டுக்கிறீங்க? பிள்ளை என்கிற உரிமையோடு கேட்கணும். நான் தூரமானவன், நான் ஆண்டவரே நீங்க செஞ்சா செய்யுங்கப்பா, கொடுத்தா கொடுங்கப்பா, பார்த்தா பாருங்கப்பா, நடத்தினா நடத்துங்கப்பா, இல்லைன்னா விட்டுருங்கப்பா. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. அது பெருசுல இருக்க இல்லையோ, உடனே சின்ன தூண்டல் கூட எனக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? கட்டுல இருக்க இல்லையோ, செந்தி கிடக்கிறதுல இருக்கு. பல முன்பறிப்புல இருக்க இல்லையோ, பிந்தி இருக்கிறதுல இருக்குது. எனக்கு ஏதோ உரிமை ஆண்டவர்கிட்ட இருக்கு. இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. என்ன பாருங்க, இதை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியுமா? எத்தனை பேர் இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட உரிமையோட கேட்குறீங்க? அண்ணாளுக்கு கணவன்கிட்ட உரிமையோட கேட்க முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்டான். படிச்சு பார்த்தீங்களா? கணவன்கிட்ட உரிமையோட கேட்க முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்டான். எனக்கு பிள்ளைதான், என்னால 10 வருஷமா தாங்க முடியாத வேதனை, முடியலப்பா. பல ஆண்டுகளா படுற வேதனைகளுக்கு ஒரு மனிதத்தை உரிமையோட ஒரு தீர்வு கேட்க முடியலனாலும் ஆண்டவர்கிட்ட நம்மளால கேட்க முடியும். ஆண்டவர் உடனே கொடுத்தார், அவர் உடனே செய்வார். தீர்வு இல்லாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர் தான் ஆண்டவர். முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குறவர் தான் ஆண்டவர். அப்படி நீங்க கேட்கிறத ஒரு நாள் நிறுத்தாதீங்க. உரத்த குரலா கேட்கிறத விட உரிமை குரலோட கேளுங்க, உற்சாகமானதோடு கேளுங்க. அவர்கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருக்கின்ற ஒரு இருதயத்தின் நினைவுகளோடு கேளுங்க. மறுக்காமல் ஆண்டவர் செய்வார். நம்ம மௌனமா இருக்கிறாரே நினைச்சிடாதீங்க, விட்டுறாதீங்க.
மௌனமா இருந்தாலும் எதிர்பார்த்தார். அருகில் வர வேண்டும் எதிர்பார்த்தாரு. அசையாத விசுவாசத்தை எதிர்பார்த்தாரு. உரிமை குரலோடு கேட்பாளான்றத எதிர்பார்த்தாரு. 4வது வார்த்தை சொல்லிடுறேன், 26, 27 வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். கவனிக்கணும், 4வது தன்னை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தன்னை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார். கொடுக்க மாட்டாரே என்று விட்டு விடுகிறவள் அல்ல, அவர் எந்த விதத்தில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நிற்கிறாரா? அப்ப புரிந்து கொண்டாரா? அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னைக்குமே புரிதல் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நான் சொல்ல சரியா? உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு சரியான புரிதல் இருந்தால் தான் சோறு கொடுப்போம், குழம்பு கொடுப்போம், பாயசம் பாயசம் கொடுப்போம், எதுனாலும் கொடுத்து வாங்குவோம். புரிதலே இல்லைன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு புரிதல் இருந்தால் தான் ஐயோ பாஸ்டர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். புரிந்து கொள்ளாமலே எதுவுமே நடக்காது. அவரு ரொம்ப கராரா பேசுறாருப்பா, அவரு ரொம்ப என்ன அப்படியே மறைச்சிட்டே நிற்கிறாரு, ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு அப்படி போயிடுறாளா? இல்லது வெளித்தோற்றத்தை பார்த்து போகிறவளா? இல்ல ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்திருக்கிறாளான்றதை ஆண்டவர் பார்த்தார். பல வருஷம் விசுவாசியா இருந்தாலும் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப பேர் குறைவு. நான் சொல்றது சரியா? பல வருஷம் விசுவாசியா இருப்பாங்க, ஆண்டவரை சரியா புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல செய்வாரு, இந்த இடத்துல தருவாரு. இந்த எண்ணமும் இந்த உறுதிப்பாடும் பலருக்கு இல்லாமலே போய்விடுகிறது. ஆனா நேரத்தா ரசிக்கப்பட்டு வந்திருப்பான். என் அப்பா எனக்கு செய்வார், என் ராஜா எனக்கு செய்வார், என்னை அவர் கைவிடவே மாட்டார். கஷ்டம் என்ன வரட்டும், பிரச்சனை என்ன வரட்டும், என்ன வந்தாலும் வரட்டும். இன்னைக்கு உனக்கு செய்யலையே, நீ கஷ்டப்படுற உனக்கு செய்யலையே, பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு செய்வாரு, என் அப்பா என்னைக்கு தான் எனக்கு செய்வாரே அப்படின்னு சொல்ற ரொம்ப பேரை நான் கேட்டிருக்கேன். ஏன்? நேற்று வந்தவனுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டான். 10 வருஷமா ஆண்டவர் இருக்கிறவனால பல வருஷ விசுவாசிக்கு ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கும்போது திடீர்னு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேடி வந்தவங்க மேல இருக்கிற ஆண்டவர் மேல இருக்கிற அந்த புரிதல் இருக்கே, அப்பா எத்தனை பேர் ஆண்டவர் புரிஞ்சிருக்கீங்க? கடினமான நேரத்தில் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, புரிஞ்சிருக்கீங்களா? கண்ணீர் விடும்போது அவர் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, புரிஞ்சிருக்கீங்களா? அவளை பெண்ணாய் நின்று அழுத போது யாரும் இல்லாத இடத்தில் வந்து கூப்பிட்ட ஆகாரே என்று கூப்பிட்ட தேவன், புரிஞ்சிருக்கீங்களா? தாவீது தன்னந்தனியாய் நடந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அந்த இடத்தில் அடைக்கலமாய் அவனுக்கு கேடகமாய் இருந்தாரே, அதை புரிஞ்சிருக்கீங்களா? எனக்கு அவர் வருவார், எனக்கு அவர் நிற்பார், இந்த புரிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல நான் கூப்பிடுறேன், அவர் செவி கொடுக்கிறார், கேட்கிறேன், தரல, இருந்தாலும் விடமாட்டேன் நிற்கிறான்னா அவள் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டா. எப்படினாலும் அவர் செய்வார், எப்படினாலும் எனக்கு செய்வார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என்ன ஆனாலும் எனக்கு ஆண்டவர் செய்வார். தாமதம் ஆகலாம், தாமதம் ஆகலாம், ஆனால் ஒரு நாளும் தடுக்க மாட்டார். என் அற்புதத்தை ஒரு நாளும் நிறுத்த மாட்டார். என் அற்புதத்தை ஒரு நாளும் செய்யாமல் போக மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை செய்யாமல் இருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை அவர் செய்யாமல் இருக்கலாம், நாளை மறுநாள் அதை உனக்காக செய்வார். ஆனா நீ அதற்காக அலட்சியப்படுத்தி போய்விடாதே, மௌனமாய் இருக்கிறார் என்று விட்டு விடாதே. அவர் புரிந்து கொண்டார், அவர்களை விசுவாசம் வைத்தார், அவரை நம்பி நீ நின்றார். உன்னுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுக்க ஆயத்தம், உன் குடும்ப காரியங்களை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ள ஆயத்தம், உனக்கு தர வேண்டிய தீர்வை தர அவர் ஆயத்தம், உனக்கு கிடைக்க வேண்டிய விடையை கொடுக்க அவர் ஆயத்தம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என்னை புரிந்துக்கோ, என்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ள வரணும்னு எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் புரிஞ்சுட்டீங்க? மௌனமா இருக்கிறார், நான் போக மாட்டேங்கிறார். ஆமே, சத்தமே கொடுக்க மாட்டாரு, விட்டுட்டு போக முடியாது. இவரை போல ஒரு நல்லவரை பார்க்க முடியாது, இவரை போல அற்புதம் செய்கிறவரை பார்க்க முடியாது, இவரை போல விடுதலை கொடுக்கிறவரை பார்க்க முடியாது. எந்த பிரச்சனையானாலும் தீர்த்து வைக்கிற இவரை என்னால விட்டுட்டு போக முடியாது.
ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நீங்க நிறைவேற்றினா, திரும்ப சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிறத அவர் நிறைவேற்றுவார். உங்க எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் நிறைவேற்றணும் ஆசைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை எதிர்பார்த்துக்காப்பா மௌனமா நின்று இருக்கிறேன். என் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ அருகில வரணும். எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆழமான விசுவாசத்துல நீ நிக்கணும். எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உரிமையோட நீ கேட்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். என் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இதை நம்ம செஞ்சுட்டோம்னா ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை செய்வார். உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த விசுவாசத்தோட, அந்த நம்பிக்கையோட இந்த வாரம் முழுவதும் நம்ம நகர்த்துவோம். கர்த்தர் கிருபை தருவாராக. மீண்டும் அடுத்த வாரங்கள்ல நம்ம ஒன்று கூட கர்த்தருக்கு அனுக்கிரகம் செய்யலாம். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். உம்மை புரிந்து கொள்ள, ஆமென், உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய விசுவாச பாதையில நிற்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கானானிய ஸ்திரீ எங்களுக்கு ஒரு பாடமாகட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த விசுவாசம், அவள் புரிந்து கொண்ட விதம், அவள் ஆண்டவரை விடாது பற்றி கொண்ட விதம், அவளுக்கு கேட்ட அந்த உரிமை சத்தம் எங்க வாழ்க்கையிலே வரட்டப்பா. நீங்க மௌனமா இருந்தா நாங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. நாங்க உண்மையே நம்பி நிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல பொழுதுக்காய், நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு நீ கொடுத்த நல்ல பாக்கியமான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதத்தை காணும்படி உதவி செய்து மீதமுள்ள நாட்கள் உங்க கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீத இருக்கிற எல்லா நாளும் கர்த்தர் சுகமாய், பலனாய், ஆரோக்கியமாய் எங்களை நடத்துவீராக. எந்த சத்துருடைய வல்லமைகளோ, தீமைகளோ, பொல்லாத கிரியைகளை எங்களை தொடாதபடி ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை நீ வேடியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆங்காங்கு ஜனங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரு, ஆங்காங்கு ஜனங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தாரு, ஆங்காங்கு ஜனங்களுடைய கரத்துக்குள்ள மூடிக்கொள்வீராக. அன்றைக்கு இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த நேரங்களை வாயிலாக வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருக்கு வேண்டிய நன்மைகளை தருவீராக. இன்றைக்கு எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நலமானதை, கிருபைகளை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, பலனை, அற்புதத்தை செய்து காத்துக் கொள்ளும். பரிசுத்தத்தை விடாது இருக்கட்டும், கிருபையை விடாது இருக்கட்டும். அற்புதங்களை நாடி தேடுகிறவர்களாய், இவை பற்றிக் கொள்கிறவர்களாய் இருக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனை செய்ய போகிற எல்லா நன்மையான காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடவே ஆசீர்வதி, பலப்படுத்தும், காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும், சிநேகிதமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் அவருடைய வருகை மட்டும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், எல்லா நன்மைகளையும் தரட்டும்.